அம்மா இந்த தவத்தில் வந்து எல்லாத்தையும் நீங்கிட்டு பற்றற்று இரு ஏதுமற்று இரு ஆசையை துற அப்படின்னு எல்லாரும் அறிவுறுத்துறாங்க இல்லைங்கம்மா, அது பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? அதாவது பற்றட்டுனா எப்படின்னு சொல்லப்போனா, பற்றாட்டு வந்து நாம் வந்து வாழ முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து ஒரு வனத்துலேயோ ஒரு காட்டுலேயோ நம்ம ஆதி காலத்தில் நமக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு உற்பத்தியே இல்லாமல் இருக்க போகும்போது அன்னைக்கு நமக்கு பற்றட்டு நம்ம வாழணும். நாம் வந்து பற்றட்டு வாழ்கிறவங்க எதையுமே கற்றுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஒதுக்கப்படுது. இங்கே குடும்பமும் இல்லை, மனைவியும் இல்லை, குழந்தைகள் எல்லாத்துலேயும் தானே பற்றட்டும். அதாவது நம்ம மனசுன்னு இருக்கும்போது ஒன்றில் மட்டும் பற்றட்டு இருக்க முடியாதுல்ல, மொத்தமாக பற்றட்டுணும். அப்போ அது ஒரு ஒரு வாழ்க்கை அல்லல்ல. அன்புங்கிறது தான் இங்கே கடவுள் வருது. அப்போ பற்றுக்கும் போது அது இருந்து சமநிலைப்படுத்தி வாழணும். பற்றட்டுனா ஒரு மிருகம் மேலேயும் பற்று இருக்காது, ஒரு மனைவியாக இருந்தால் கணவர் மேலே, குழந்தை மேலே, இல்லை மனிதர்கள் மேலே பற்றுட்டு இருக்கும்போது ஒரு செயல் எப்படி நமக்கு செய்ய தோணும்? எதுவுமே வேண்டாம், நீ எதை கொடுத்தினாலும் வேண்டான்னா அது வேறு. அப்போனா உலகமே இல்லைன்னு ஆயிடும் எல்லாமே. இப்போ இங்கே என்னன்னா உருவாக்கம், அதை சரியாக பயன்படுத்தணும், தவறாக பயன்படுத்தக்கூடாது, அழகாக பயன்படுத்தணும். அழகாக நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி குழப்பத்திலையுமே நம்ம அதிக பேராசை கொள்ளாமல் பற்றட்டு இருங்கிறதுக்கு தான் இதை சுருக்கி சொல்லியிருப்பாங்க. இவங்க வேறு மாதிரி வித்தியாசமாக சொல்கிறாங்க. பேராசை கொள்ளாமல், அதாவது ருசிச்சு பார், விட்டுரு, இவ்வளோ தானா விட்டுரு, அதை தொடர்ந்து அதுக்கு போதையாகி அடிமையாகாது. இதுதான் பற்றற்ற விஷயம். இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதை ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருப்பாங்க, பற்றற்றுனா அடிக்ஷன்கிறது இருக்கக்கூடாது, அதை இயல்பாக ஏற்றுக்கணும், இல்லைங்கிறதுக்காக வருத்தமும் படக்கூடாது. இல்லைங்கிறதுக்காக வருத்தம், இது வந்து இருக்கிறதும் ஒன்றும் இல்லை. நம்ம மனசு இன்னைக்கு இது ஒரே உடம்பு தாங்க. இந்த உடம்பு பல விதமாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுதுங்க. இது மனசு ஆசைப்படுது, உடல் ஆசைப்படுது. மனசு உடல் தான் வந்து செய்ய சொல்லுது, மனசு ஆசை வச்சிருது. இப்போ இந்த மனசும் உடலும் நம்மளே வந்து இன்னைக்கு பச்சை கலர் ட்ரெஸ் போடுவோம், நாளைக்கு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போடுவோம், நாளைக்கு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுவோம். இன்னும் இந்த மனசு தான் உருவாக்குது. உடல் ஒரே கலரில் நிறத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த மனசு என்ன பண்ணுது, மாறும்போது நம்ம உடையும் மாறும். அப்போ உடையும் மாறுது, நம்ம அழகும் மாற்றுறோம். நம்மளை தான் அழகழகாக வித்தியாசமாக மாற்றுறோம். ஆனால் நம்ம சதைங்கிறது ஒன்றே தான். இங்கே மயக்கத்துக்கு ஊறிய விஷயமே கலர் தாங்க. இங்கே ஆபரணம்ன்றது கலர், எல்லாமே விஷயமும் நம்ம மயக்கத்துக்கு உண்டான நம்ம மயக்கிற கலர் தான். கலர் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே மயக்கமே இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, நாம் நம்ம தவத்தில் போவோம் பாருங்கள், ஒரு கலர், அழகான கலர்கள், அழகான பூக்கள் தெரியும். அந்த பூவையும் கலரையும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த கலரை மயங்கியே நாம் அதில் ஜென்மமாக இருக்கணும் போல தோணும். அந்த மாதிரி ஒரு கலர் உலகத்தில் இல்லைங்க. நான் தவத்தில் பார்த்துருக்கேன். வர்ண பூக்கள் இருக்கணும். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு உணர தெரியாது. ஆனால் தவத்துக்கு போகும்போது ஒரு சொர்க்கலோகத்தில் போன மாதிரி கலர் தான் நம்மளை அந்த இடத்துல மயக்கும். நம்மளை மயக்கக்கூடியதே கலர் தான். இன்னைக்கு பார்த்துக்காங்க, ஒரு ஆணாக இருந்தாலும் கலராக இருக்கணும்னு பெண்ணு நினைக்கிறாங்க, பெண்ணாக இருந்தாலும் கலராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பெண்ணு கலராக இருந்தாலுமே ஒரு ஒரு ஏதோ ஒன்று பொத்திக்கிட்டு வந்தால் அந்த பெண்ணை பிடிக்காது. அதே அழகாக கலராக ட்ரெஸ் பண்ணும்போது எப்படி மயங்குறாங்க? அப்போ கலர் தானே நம்மளை மயக்குது. அப்போ அந்த கலரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த உலக மயக்கங்கிறது வந்து குறைஞ்சிடும். கலரை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா அது எப்படின்னா, அதான் நம்ம விதவிதமாக ட்ரெஸ் பண்ணணும், அலங்கரிக்கணும், ஆசைகளை நம்ம அழகுபடுத்தணும்னா அழகுங்கிறது வேற இதில் வருது. கவர்ச்சி வேற, அழகு வேற. கவர்ச்சி பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அழகு பண்ணணும்னா நம்ம தெய்வீகத்தன்மையான நம்ம நடவடிக்கையில் அழகு, நம்ம வார்த்தைகள் அழகு, நம்ம இறைவன்கிட்ட அழகு, நம்ம தாய் தகப்பன்கிட்ட நம்ம அழகான செயல் பண்ணுறது, நம்ம வந்து நம்மளை நண்பர்கள்ட்ட நம்ம அழகாக நடக்கிறது, அவங்கள ஒரு அன்பை அரவணைக்கிறது, இந்த மாதிரி அழகுகள் தேடணும். அந்த மாதிரி அழகு